நன்றி நன்றி. நன்றி. ஆண்டவனை விட பகலவன் பெட்டரா இருக்கு. ஒரு பக்கம் இல்லை இல்லைன்றா நீயே அதான்டா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. ரைட்டு. நண்பர் வைரமுத்து அவர்கள் போக வேண்டியிருந்ததுனால அவரும் அந்த ட்ரெய்லர் பார்க்கணுங்கிறதுக்காக என்னுடைய கலைஞர்களை பற்றி நான் பேசப்போகும் பேச்சை தள்ளி போட்டு வைத்தேன். இப்பொழுது இந்த படத்தை 40 நாள் எடுத்தாங்க, 38 நாள் எடுத்தாங்க, வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது. இது 2 மொழிகளில் உருவான படம். பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமான்னா முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்போது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்து விட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். இது ஏன் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்தில் கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் எங்கள் டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாளில் பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம் இதே மாதிரி 55 நாளில் 2 படம் எடுத்தோம். டீம் வாஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரை எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பசுக்காக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த உச்சநிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும், உதவி செய்வது வந்து ஒரு இன்ஃப்ராடிக்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம், இந்த தொழிலே டாப் 12 எஷிலான்ஸ் நடத்தக்கூடிய ஒரு மந்திர விளையாட்டு அல்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். ஒரு டிஃபன் கொடுக்குற பையன் சரியாக கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. ஒரு சமையல்காரர் சரியாக சமையல் பண்ணலன்னா யூனிட்டே காலி. டிரைவர் எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலைன்னா, வந்து சேர்க்கலைன்னால் பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். ஒரு 7.5 ஆண்டு காலம் ராஜ்கமலில் வெவ்வேறு நிலையில் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்ற நிலைக்கும் வந்து பிற்பாடு டைரக்டராக இருக்கும் திரு ராஜேஷ் அவர்கள், உலகத்தரம் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தரத்தை செயலாக்கி காட்டிய சானு வர்கீஸ் அவர்கள், சினிமாட்டோகிராஃபர், டிஓபி, ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்டை அத்தனை குறுகிய காலத்தில் எடுப்பதற்கும் உதவியாக இருந்தவர். இந்த படத்துக்கும் இவர்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து இயக்குனர் காத்திருந்து இவரை வரவழைத்தார். அப்கோர்ஸ் இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரன், அவரை பற்றி நிறைய பேசிட்டோம், இனியும் பேசப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எங்கள் நடிகர்கள், நீங்கள் வாங்க புறப்பட்டு வந்துருங்க.
நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். வாங்க சம்பத், வாங்க சம்பத், கிஷோர், இவர்கள்லாம் இப்போ இவங்களை பற்றி ஒரு வரி கூட சொல்லாமல் பேர் மாத்திரம் சொன்னால் போதுமானது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது. கிஷோர், இவர் என் பையனை ஆக்ட் பண்ணுறாரு, அமான், இவங்களை தெரியும். உமா அவர்கள், பேர் மறந்துருக்காங்கிறாரா? மறந்துட்டேன். யோகி தேவி அவர்கள், ரிஷாவுக்கு இது எங்களை இரண்டாவது முறையாக சகித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம். மதுஷாலினி அவர்கள், இதுல எங்களுடைய தெலுங்கு எழுத்தாளர்கள் 2 பேர், தெலுங்கு கவிஞரும் வசனகர்த்தாவும், ராம் ஜோகய சாஸ்திரி என்று. அவங்க தெலுங்கு படம் தான், நான் கூட தமிழ் படம் ஷூட்டிங் போதும் கூடவே இருந்தாங்க. அம்பூர் ரவி அவர்கள் அண்ட் அவர் எடிட்டர் ஷான் முகமது, ரமேஷ் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர். இப்போ இதில் ஜாஸ்தி காட்டல. எங்கள் எழுத்தாளர் தமிழ் வசனகர்த்தா சுகா அவர்கள், இல்லை சுகா, வேற யாராவது மறந்துட்டேன்னா இல்லையா? பிஆர்ஓ மறந்துட்டேங்கிறாரு நிக்கில் அவர்கள். மறக்க முடியாத சிலரை இங்கே இந்த கூட்டத்தில் இன்று பின்னணியில் அமைதியாக இருந்த எங்கள் சித்தாரா. வழக்கமாக அவங்க செட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா பேக்கப் டைம்னு அர்த்தம். இல்லை, ஏன் ஆரம்பிக்கலைங்கிறது எங்களுக்கு நிறைவேறுத்தும் நேரமாக இருக்கும். எப்போ பின்னாடியே இருப்பாங்க, திடீர்னு பிரத்யட்சமாவாங்க. இதோ வந்துட்டாங்க, இப்போ அவங்க அங்கிருந்து தான் வர்றாங்க. Have I forgotten anyone, சித்தாரா? All in? Okay. இப்பொழுது இந்த படத்தின் கோ-ப்ரொடியூசர், இணை தயாரிப்பாளர் கோகுலம் பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பல நாள் நண்பர், ரசிகராக இருந்து நண்பராக இருந்து இன்று இணை தயாரிப்பாளராக இருக்கிறார். என் படத்துக்கு நான் பிரீமியருக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டார். நான் ஷோ ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க பாரு. இன்று அதற்கும் முன்பாக எனது மேடையில் ஏற்றியிருக்கிறோம். பல படங்கள் மலையாளத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் படம் இன்று ஆரம்பமாக இருக்கு. இன்னும் பல படங்கள் அவர்கள் எடுக்க வேண்டும், எங்களுடன் சேர்ந்தோ அல்லது தனியாகவோ. வாழ்த்துக்கள். இவங்கெல்லாம் நிஜமாவே இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அதனால உங்களுக்கு இனி வரப்போகும் வெற்றிக்கு காரணமானவர்களை கடைசியாக கூப்பிட்டேன். இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமானவர்கள் இந்த மேடையில் இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். இன்னும் பல பேர் பின்னணியில் இருந்து எங்களுக்கு உதவியவர்கள் இன்று வர முடியாமல் போயிருக்கிறார்கள். எல்லாரையும் சும்மா ஏதோ மரியாதைக்காக சொல்றேன்னு இல்லை. எங்கள் செட்டில் எல்லாரும் ஒரு குருவாக, ஒரு ஃபேமிலியாக இருந்து வேலை செய்ததனால்தான் இந்த படம் இவ்வளவு எளிதாக இத்தனை ஒத்திகைக்கான நேரங்கள் ஒதுக்கி செய்ய முடிந்தது. பிரகாஷ், wherever you are, thank you for all the work, for all the rehearsals. எல்லா ஆர்டிஸ்டும் ஒழுங்கா வந்து இந்த படத்துக்கு ரிஹர்சலுக்கு ஸ்கிரிப்டை படிச்சாங்க. கை தட்டலாம். இந்த கைத்தட்டலுக்காவது மயங்கி இனி வரும் படங்களிலும் இவர்கள் இதை செய்வார்கள், செய்ய கடவுது. நன்றி, வணக்கம். இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்த என் நடிக சகோதரர்கள்,
இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விழா இனிதே முடிவடைகிறது. உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. இன்னொரு முக்கியமான செய்தி, இல்லை நீ போயிட்டே கேட்கலாம். இதை தமிழகம் எங்கும் இதே நேரத்தில் இப்ப நான் பேசுற ஸ்பீச் உள்பட கிட்டத்தட்ட 25 தியேட்டர்களில் 1000 ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட 25,000 பேர் அரங்கத்தின் உள்ளிலும் பல லட்சம் பேர் வெப்பிலும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பல லட்சங்களில் பல லட்சங்களுடன் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதான் கொஞ்சம் திடீர்னு அந்த கணக்கு சொன்னதும் வாய் தைக்குது எனக்கு. நன்றி, வணக்கம்.